அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனது. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது தொடர்பாக தற்போது வரக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் பத்திரிகையாளர்கள் பக்கம் எஃப்ஐஆர் லீக் விஷயத்தை திசை திருப்புவதா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார். யார் அந்த சார் கேள்விக்கு விடை கிடைக்க திமுக அரசின் தலையிடற்ற சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே பல நாட்களாக சிபிஐ விசாரணை கோரப்பட்டு வருகிறது இந்த வழக்கில். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக ஒரு பதிவினையும் முழுமையாக வெளியிட்டிருக்கிறார். எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு. பத்திரிகையாளர்களின் போனை பறிக்க என்ன அவசியம் என்றும் அரசின் தவறை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்புவதை கண்டிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். எஸ்ஐடி உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டாலும் திமுக அரசு அழுத்தம் தருகிறதோ என்கின்ற சூழல் இருப்பதாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார்.